பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் புது வருஷ வாழ்த்துக்கள். ஒரு புது வருஷத்தின் முதல் நாளுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இந்த புத்தாண்டில் ஆண்டவர் கொடுக்கிற அளவில்லாத பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படி உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அப்படியே இந்த வருஷத்துல உங்களுக்கு அநேக அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் அருளி மகளை செய்வாராக. இங்க ஒரு கழுகை பார்க்குறீங்க, அதுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டு நான் பேசுகிறேன். அதில் ஒரு வசனம் எழுதியிருக்கிறது, ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த வருஷம் நீங்க அப்படி இருக்கணும். கர்த்தருக்கு அதிகமாக காத்திருக்கணும், ஆண்டவருக்கு அதிக நேரம் கொடுக்கணும், ஜெபிக்கணும், கழுகுகளை போல பலன் கொண்டு எழும்பணும். கழுகுகளை போல எழும்பிட்டீங்கன்னு சொன்னா உலகத்தின் எந்த காரியம் உங்களை மேற்கொள்ள முடியாத சுதந்திரமா மேல மேல பறக்கலாம். அதாவது தேவனோடு நெருக்கமான அனுபவத்திலே வாழ்வது. இந்த அனுபவத்துல நீங்க வாழ உங்களை வாழ்த்துகிறேன். சரி, இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:7 ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 3 காரியம் ஆண்டு சொல்லுகிறார். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். நீங்க ஆண்டவரிடத்துல என்ன கேட்டாலும் இந்த வருஷத்துல எப்பவுமே ஆண்டவர் அருளி செய்வார். ஆனா விசுவாசத்தோடு கேட்கணும். விசுவாசத்தோட நீங்க கேட்கணும், இயேசுவின் நாமத்தில் கேட்கணும். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? இந்த வருஷத்துல திருமண காரியம் பிள்ளைகளுக்கு நடக்கணும், வீடு கட்டுகிற காரியம் நடக்கணும், இந்த வருஷம் தொழில் ஆரம்பிக்கப்படணும், இந்த வருஷம் வேலைக்கு வழி திறக்கப்படணும், இந்த வருஷம் கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணும், என் ஊழியத்தில் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படணும், இந்த வருஷத்தில் ஒரு ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கணும், கடந்த வருஷம் எல்லாம் தடைப்பட்டு போச்சு, இந்த வருஷத்தை நடக்கணும் அப்படின்னு நினைப்பீங்கல்ல. ஆண்டவர் அது உங்களுக்கு தரப்போகிறார். நீங்க கேட்கணும், வாய் திறந்து கேட்கணும், ஜெபிக்கணும். உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறார். விசுவாசத்தோட கேளுங்க, இயேசுவின் நாமத்தில் கேளுங்க. இந்த வருஷத்தில் அதெல்லாம் உங்களுக்கு அருளி செய்யப்படும். 2வது ஆண்டு சொல்றாரு, தேடுங்கள் கண்டடைவீர்கள். எதை தேடணும்? நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினால், என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது, எரேமியா 29 அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? முழு இருதயத்தோட ஆண்டவரை தேடுவது. வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவரை தேடுவது, அவருடைய முகத்தை தேடுவது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் என் முகத்தை தேடணும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்ப ஆண்டவருடைய பிரசன்னத்தை, அவருடைய முகத்தை நீங்க தேடணும். முழு இருதயத்தோட தாகத்தோட நீங்க தேடினால் ஆண்டவர் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்ப ஆண்டவரோடு நீங்க நெருங்கி வரணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? வெறும் நன்மை ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்பதல்ல வாழ்க்கை. இயேசுவோடு நெருங்கி வாழ்வது, அவரை தரிசிப்பது, அவருடைய குரலை கேட்பது. அப்ப ஆண்டவரை சொல்றாருல, நீங்க தேடுங்க கண்டடைவீங்க, முழு இருதயத்தோட தேடுங்க. சரியா? 3வது ஆண்டு சொல்ற, தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். கதவு தட்டுற மாதிரி பேசுகிறார். என்ன? லூக்கா நீங்க வேத புஸ்தகத்துல லூக்கா 11 இதே காரியம் ஜெபத்தை பற்றி ஆண்டு சொல்லும் பொழுது ஒரு காரியம் சொல்லுகிறார். ஒரு சிநேகிதன் பக்கத்து வீட்டுல இருக்கிற நண்பனிடத்துல கதவை தட்டி, நடுராத்திரியில என் நண்பன் ஒருவன் வந்திருக்கிறான், அவனுக்கு ஆகாரம் கொடுக்கணும், என்கிட்ட இல்லை, கொஞ்சம் கொடுத்து உதவி செய்ய கதவை தட்டுகிறான். அவன் சொல்ல, நடுராத்திரி ஆயிட்டு, பிள்ளைகளோட படுத்திருக்கிற தொந்தரவு பண்ணாதன்னா, அவன் கதவை தட்டி தன் சிநேகிதனாய் கேட்டது நிமித்தம் இறங்கி அவன் உதவி செய்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மற்றவங்களுக்காக ஆண்டவுடைய கதவை தட்டணும், பரலோகத்தின் கதவை தட்டணும். சுயநலமா நமக்காக மட்டும் ஜெபிக்க கூடாது. ஆண்டவரே, இங்க தெருவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும், என் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் நன்மை பெறணும், ஆசீர்வதிக்கப்படணும், என் கூட படிக்கிறவங்களுக்காக உம்முடைய கதவை தட்டுகிறேன், அவங்க ரட்சிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். மற்றவர்களுக்காக பரலோகத்தின் கதவை தட்டி வேண்டுதல் செய்வது. இந்த 3 காரியத்தை மனதில் பதித்துக் கொள்ளுங்க. விசுவாசத்தோடு கேளுங்க, நீங்க வாய் திறந்து கேளுங்க, ஆண்டவரை தேடுங்க, அவருடைய முகத்தை தேடுங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதமான வருஷமா இருக்கும். இந்த வருஷத்துல நன்மையான ஆசீர்வாதங்களை சம்பூரணமாய் பெறுவீங்க. அதுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அப்படியே கண்களை மூடுங்க.
ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னீங்க. இந்த மகன் இந்த மகள் இந்த வருஷத்துல இந்த நன்மை இந்த ஆசீர்வாதம் எனக்கு, என் குடும்பத்துல, என் பிள்ளைகளுக்கு, என் ஊழியத்துல, என் வியாபாரத்துல, வேலையில வேண்டும்னு செபிக்கிறாங்களே, அந்த காரியத்துல நீங்க அற்புதம் செய்யணும். நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்யும். உம்முடைய முகத்தை தேடினால் கண்டடைவீர்கள் என்று சொன்னீங்க. உம்மை தேடுகிற இருதயத்தை தாரும். உம்முடைய குரலை கேட்கிற இருதயத்தை தாரும். உம்முடைய பிரசன்னத்தை நாட உதவி செய்யும். உம்மோடு நெருங்கி வாழ்கிற அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேசத்திற்காக, எங்கள் மக்களுக்காக, தேவையில் இருக்கிற மக்களுக்காக, ஆண்டவரே வேதனையில் இருக்கிற மக்களுடைய சுகம், விடுதலை, ஆசீர்வாதத்திற்காக, எங்கள் தேசத்தின் நன்மைக்காக ஜெபிக்க அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய தேசத்துல நன்மையும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.